உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தை வச்சு செய்யக்கூடிய கருப்பு உளுந்து சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம 2 கப் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். 2 கப் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு சாதம் இறக்கிக்கலாம். சாதம் ரெடியானதும் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம கொட்டி வச்சிடலாம். ஆறட்டும். நம்ம இந்த மாதிரி ஆற வச்சு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம அப்படியே கலந்தோம்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் அரை கப் கருப்பு உளுந்து நல்லா அலசி எடுத்தது. இது பார்த்திங்கன்னா அலசி ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆனால் அளவு பார்த்திங்கன்னா அரை கப்பு தான். அரை கப் எடுத்துட்டு அலசி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் சீரகம், அடுத்து 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் 2 ஸ்பூன் துருவின தேங்காய் இதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். இந்த புளியும் லைட்டாக கலந்துட்டு இதை ஆற வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம் இல்லைன்னா லோவில் வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பவுடரை உள்ளே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி ஆற வச்சிருக்கிற சாதத்தை லைட்டாக கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம வதக்கின இந்த பொடியை உள்ள சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான சாதம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.